நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான ஒரு கிரேவி தாங்க சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஷார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், வீடியோவாகவும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். சின்ன குழந்தைங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்க செய்கிறாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அருமையான அல்டிமேட் காம்பினேஷனுங்க. பன்னீர் இருந்ததுன்னா ஒரே மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவு அப்புறமே சொல்லுங்கள், சரியா? இப்போ பன்னீர் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பன்னீர் கட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனியாத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க மூடி. அதுக்கப்புறம் எடுத்து தவா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல எண்ணெய் வேண்டாம், நெய் லைட்டாக விட்டு தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு 3 வெங்காயம் தான் போட்டேன். 3 நல்லா பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் 3 வெங்காயம் போட்டு 2 தக்காளி நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஒரு கட்டில் 3/4 வாசி போட்டேன் கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்படியே கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அது கூட நான் என்னென்ன போட்டேன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். பெருஞ்சீரகம், இந்த பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, மரம் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. நான் மைல்டாக தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு மைல்டாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகா, வீட்டில் இருக்கிற பொருள்கள் தாங்க. 4 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வதக்கிட்டேன். கொத்தமல்லி தழையை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையை போட்டேன். ஒரு 5 பல்லு பூண்டு போட்டேன். ஒரு 10 இல்லை 8 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால நான் சேர்க்கலை, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சிடுங்க, பேஸ்ட் மாதிரி. அரைச்சிட்ட பிறகு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் தாளிச்சிட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அதில் போட்டுடுங்க. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நீங்கள் இந்த பரட்டி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பன்னீர், அதை சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் போட்டுட்டேன். கிரேவி அல்டிமேட்டாக இருக்குங்க. அதனால தான் சரி நம்ம குடும்பத்தாருக்கும் ஷேர் பண்ணிடலாம், ட்ரை பண்ணி பார்க்கட்டும். ஏன்னா வீட்டில் எல்லார் வீட்லேயும் வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை எல்லாமே இருக்கும். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் பண்ணுறோம், அதனால் சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே அருமையான காம்பினேஷன். நான் இன்றைக்கி இட்லி ஊற்றலை, இந்த சைட் டிஷ் பண்ணதுனால தோசை தான் எடுத்து வச்சுருக்கேன். தோசை தான் ஊற்ற போகிறேன். சிவப்பரிசி மாவில் தோசை ஊற்ற போகிறேன். நீங்களும் இந்த கிரேவியை சிம்பிளாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு 10 to 15 நிமிஷம் தாங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அல்டிமேட்டான காம்பினேஷனுங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். அதாவது இதுக்கு எண்ணெயும் ரொம்ப தேவையில்லை, தேவையில்லாத அந்த பொருள் இந்த பொருள் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, பெருஞ்சீரகம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் எல்லாமே. அதாவது எல்லார் வீட்லையும் இருக்கும். இதை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். பன்னீர் மட்டும் இருந்தால் போதும். வாரத்தில் 2 தடவை 3 தடவை பன்னீர் சேர்த்துக்கோங்க. மாதத்தில் ஒரு 6-7 தடவை அப்படி சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. ஃபாலோ பண்ணுங்கள். வேணும்னா இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக கிரேவிஸு, சிம்பிளான சமையல், ஹெல்த்தியான சமையல் வேணும்னா நம்ம கங்கை ஹெர்பல் கிச்சனில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை சொல்லுங்கள். மறக்காமல் என்ன பண்ணணும், உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு குக்கிங் சேனல் இருக்குது, உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் உங்கள் பதிவை சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நன்றி.